வணக்கம் மக்களே. லெட்ஸ் கனெக்ட் இன் ஃபைனான்ஸ். நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரடக்ஷன் கோர்ஸோட 2வது லெக்சர் இது. ஃபர்ஸ்ட் லெக்சரில் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரடக்ஷன் பற்றி பார்த்தோம். அப்படின்னா என்ன, ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வியூ, அதில் காசு நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, அதெல்லாம் பற்றி பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து டைரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே போகலாமா? ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி மார்க்கெட்டுக்குள்ளே வருது, எப்படி வந்து கம்பெனி வந்து ஷேர்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருது, அந்த கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம இந்த லெக்சர் 2ல் பார்ப்போம். ஓகேங்களா? டைரெக்டாக லெக்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ. ஓகே. இப்போ நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம். நான் தான் ஒரு பேடிஎம் ஃபவுண்டர்னு எடுத்துங்க. பேடிஎம் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா எனக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஃபண்டு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 1 crore ஃபண்டு வேணும் வச்சுக்கலாம். அந்த ஃபண்டை வந்து நான் சீட் ஃபண்டிங் சொல்லுவேன். ஏன்னா அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுதான் விதை போடுது. அதனால சீட் ஃபண்டிங். இனிஷியல் இன்வெஸ்டர்ஸை ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஷேர்ஸை பிரித்து கொடுக்கணும். ஷேர்ஸை எப்படி பிரிப்புனா, டோட்டலாக நம்ம 1 crore கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 rupees. நல்லா கேட்டுங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 10 rupees அப்படின்னா, ஸோ 1 crore டிவைடட் பை 10 அப்படி பண்ணிங்கன்னா 10 lakh ஷேர்ஸ் வரும். ஸோ அந்த 10 lakh ஷேர்ஸை பிரித்து யார் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ நம்ம கேபிட்டல் அவ்வளோ ஷேர்ஸை பிரித்து கொடுத்துருவோம். அந்த ஷேர்ஸை எப்படி பிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அதோட கால்குலேஷன் தான் இருக்குது பாருங்கள். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கேபிட்டல், மொத்தமாக எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படுது, டிவைடட் பை ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஏ சிங்கிள் ஷேர். பார்த்தீங்கன்னா 10 lakh ஷேர்ஸு. ஸோ அதை பிரித்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் கொடுத்துருவோம். சப்போஸ் இப்போ வந்து கம்பெனி நல்லா க்ரோ ஆகுது, கம்பெனி நல்லா க்ரோ ஆகிட்டு ப்ராடக்ட் ஒரு ப்ராஃபிட் பார்க்க ஒரு மினிமல் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு. இப்போ ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், அதுக்கு வந்து ஒரு 5 crore தேவைப்படுது. ஓகேவா? கேபெக்ஸு ஒரு 5 crore தேவைப்படுதுன்னா அவங்க யார்கிட்ட போவாங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் யாருன்னா, கம்பெனி ஏர்லி ஸ்டேஜில் கம்பெனி ஆரம்பித்து கொஞ்ச நாளில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் பர்சனாக தான் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்காது. ஒரு சிங்கிள் பர்சன், ஒரு பெரிய பணக்கார் வந்து ஒரு கம்பெனியில் காசு போடுவாங்க, அவங்களாம் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஃபண்டு ரைஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனி நம்ம எக்ஸாம்பிள் வந்து பேடிஎம் வந்து நாங்கள் சீரீஸ் ஏ ஃபண்டிங் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போய் பிச் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் ப்ராடக்ட்டு, இவ்வளோ ப்ராஃபிட் நாங்கள் மேக் பண்ணுறோம், எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், Zomato raised 10,000 crore via சீரீஸ் பி ரவுண்ட் ஃபண்டிங் அப்படின்னா, ஏபிசினா ஏ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், பி செகண்ட் ரவுண்ட், சி தேர்ட் ரவுண்ட். இது போல் ஃபண்டிங் வந்து ஒரு கம்பெனி எத்தனை ரவுண்ட் வேணால் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கேஷ் எவ்வளோ, கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற போல். இப்போ பேடிஎம் வந்து சீரீஸ் ஏ ஃபண்டிங் வைக்கிறோம், கண்டக்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து நமக்கு 5 crore தேவை. ஓகே, இப்போ ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க 5 crore. இப்போ ஷேர்ஸ் வேல்யூ என்ன ஆகும்னா டைல்யூட் ஆகும். ஏற்கனவே ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் வந்து நம்ம டோட்டலாக சேர்த்து ஒரு 10 lakh ஷேர்ஸ் இருந்தது. இப்போ இந்த மணி 5 crore அடிஷ்னலாக உள்ள வருதுல்ல, இதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் எல்லாருக்கும் பிரியும். ஓகேங்களா? அது வந்து ஷேர் டைல்யூஷன் சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பாக போகணும்னா இது வந்து பேசிக்காக எப்படி ஒரு கம்பெனி க்ரோ ஆகுறதுன்றது. ஓகேங்களா? சூப்பர். இப்போ வந்து கம்பெனி வந்து க்ரோ ஆகுது, அகைன் 5 crore இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் க்ரோ ஆகுது. அகைன் வந்து கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷனுக்கு கம்பெனி காசு தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20 crore தேவைப்படுது. ஸோ கேபெக்ஸ்னால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது சிம்பிளாக ஒரு கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்னென்ன வேணும், ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும், டேபிள் சேரு, ஹியூமன் ரிசோர்ஸு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான் கேபெக்ஸ். இப்போ சப்போஸ் வந்து 20 crore தேவைப்படுதுன்னா 20 crore இல்லை 100 crore எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அது வந்து ஒரு ஆளோ ரெண்டு ஆளால் அவ்வளோ பணம் தர முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைவேட் ஈக்விட்டிகிட்ட போகலாம், அப்படி இல்லைனா பேங்க் கிட்ட போகலாம். ஸோ அதுக்கு என்னென்ன வேஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்பெனியோட ப்ராஃபிட்ஸே எடுத்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு சீரீஸ் ஏ ஃபண்டிங் கண்டக்ட் பண்ண மாதிரி சீரீஸ் பி ஃபண்டிங் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணலாம். இல்லையா பேங்க்ஸ் கிட்ட வந்து லோன் எடுக்கலாம்.
ஓகேங்களா? இதில எதனா ஒரு ஆப்ஷன்ஸ அவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. சப்போஸ் நான் சீரிஸ் பி ஃபண்டிங் வந்து கண்டக்ட் பண்றேன் அப்படின்றப்ப, இப்ப எவ்வளோ காசு வருதோ அதுக்கு ஏத்தா போல கம்பெனியோட ஷேர்ஸ் அகைன் டைல்யூட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகைன் கம்பெனி இன்னும் குரோ ஆகுது. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு 100 crore வந்து அகைன் கேப்பெக்ஸ் தேவைப்படுதுன்னா, இப்ப இந்த 100 crore வந்து அகைன் அவங்க சீரிஸ் சி ஃபண்டிங் போலாம். அப்படி இல்ல, எனக்கு வந்து நான் லோன் வாங்கணும். இப்ப லோன் வாங்குனா என்ன பிரச்சனைன்னா, நம்ம வந்து பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ வந்து கம்பெனி வந்து இன்னும் ப்ராஃபிட் அதிகமா மேக் பண்ணலன்னா, அவங்க ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கே போகும். அதனால அவங்க வேற எதனா ஆப்ஷன்ஸ் தேவைப்படலாம். ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து லோன் எடுக்க முடியாது. வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்டு, பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்டும் நெறைய காசு தரமாட்டாங்க. அப்படின்னு இருக்கிறப்ப என்ன பண்ணலான்னா, இப்ப தான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஐபிஓ நீங்க எல்லாரும் நியூஸ் பேப்பர்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் வீக் கூட பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து அவங்க ஐபிஓவ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ ஐபிஓ ஒரு கம்பெனி ஐபிஓ இப்ப தான் இது போல தான் குரோ ஆகி ஒரு ஐபிஓ வரும். ஓகேங்களா? ஸோ நான் வெறும் ஐபிஓ மட்டும் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சீரிஸ் ஏ, பி, சி, சீரிஸ் டி ஃபண்டிங் ரவுண்ட் கூட ஒரு கம்பெனி பண்ணலாம். ஓகேங்களா? இல்ல நான் வந்து பேங்க்ல வந்து லோன் எடுக்கிறேன். இல்ல காம்பினேஷன் ஆஃப் ஆல் எல்லாமே கம்பைன் பண்ணி கூட அவங்க கம்பெனி வந்து ஃபண்ட வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகே. இப்ப ஒரு கம்பெனி ஏன் ஐபிஓ எடுத்து பப்ளிக் கிட்ட போறாங்க? ஓகேங்களா? எதுக்கு வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா? அந்த ஃபண்ட்ஸ வந்து ஏன் அவங்க லோன் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, லோன் வாங்குனா அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இல்ல நான் வந்து ஒரே ஆள் கிட்ட வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணா, சப்போஸ் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு 100 crore இன்வெஸ்ட் பண்றாரு. ஓகேங்களா? அவரு இன்வெஸ்ட் பண்ண உடனே இல்ல திடீர்னு அவருக்கு என்ன தோணுது, இந்த கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகாது. இது வந்து ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா, அவர் போட்ட காசு எல்லாத்தையுமே வெளிய எடுத்தாருன்னா, கம்பெனிக்கு வந்து நஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி பப்ளிக்ல போறப்ப 100 பேரு ஆளுக்கு ஒரு கோடி போட்டீங்கன்னா, யாருன்னா ஒரு ஆள் 2 பேர் வந்து வெளிய போனாலும் கஷ்டமா இருக்காது கம்பெனிக்கு. இது ஒரு காரணம். இன்னொன்னு இனிஷியலா வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இல்ல சீரிஸ் ஏ ஃபண்டிங், சீரிஸ் பி ஃபண்டிங்ல இன்வெஸ்டர்ஸ்லாம் நெறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க கம்பெனிக்கு. அவங்கலாம் எனக்கு போதும்பா, கம்பெனி நல்லா க்ரோ ஆயிடுச்சு. நான் போட்ட காசு ஓரளவுக்கு எனக்கு வந்து ப்ராஃபிட் குடுத்துருது. நான் எக்ஸிட் பண்ணணும் அப்டின்னா, ஐபிஓல தான் எக்ஸிட் பண்ணுவாங்க. நீங்க எல்லா ஐபிஓலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்டர்ஸ் எக்ஸிட் பண்ணுவாங்க. இத வந்து ஃபர்தரா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றோம். கிளாஸ்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். நீங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓ போக போகுதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்க இப்ப ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? கம்பெனி ஒன்ஸ் டிசைட் பண்ண உடனே, அவங்க ஃபர்ஸ்ட்டு அவங்க வேலை என்ன, மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் இல்ல லீட் மேனேஜர்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, பார்ப்போம் இருங்க. ஓகே. கம்பெனி வந்து ஐபிஓ அப்ளை பண்ண போறோம் முடிவு பண்ணிட்டு, இப்போ மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களோட வேலை என்னென்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனி வந்து மெர்ச்சன்ட் பேங்கர்ஸோட ஃபங்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கம்பெனிய பத்தி டியூ டிலிஜென்ஸ் கம்பெனி எப்படி இருக்கு? அவங்க ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அவங்களோட பேலன்ஸ் ஷீட் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, ஓகே கம்பெனி வந்து எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்ல. நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கப்புறம், அவங்க வந்து டிராஃப்ட் ரெடி ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க. அதில என்னன்னா, கம்பெனியோட கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அதில இருக்கும். டிராஃப்ட் ரெடி ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ். ஓகே ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து மெர்ச்சன்ட் பேங்கரோட வேலை தான். இன்னொன்னு, மெர்ச்சன்ட் பேங்கர் தான் வந்து ஐபிஓட பிரைஸ் என்ன, அப்புறம் ஐபிஓ அட்வர்டைஸ்மென்ட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து நமக்கும் அதாவது ஒரு இன்வெஸ்டருக்கும், கம்பெனிக்கும் நடுவுல மீடியேட்டரா இருந்து, இந்த ஐபிஓ ப்ராசஸ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறவங்க யாருன்னா, மெர்ச்சன்ட் பேங்கர் தான். ஓகேப்பா. இப்ப ஐபிஓ போறோம். எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு கம்பெனி சைட்லேருந்து ஐபிஓட ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு ஐபிஓ டிசைட் பண்றாங்களா? நெக்ஸ்ட்டு மெர்ச்சன்ட் பேங்கர அப்ளை பண்ணுவாங்க. அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மெர்ச்சன்ட் பேங்கர அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம், செபி கிட்ட
ரிஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் அப்ளிகேஷனை கொடுப்பாங்க. இது போல் இந்த கம்பெனி வந்து ஐபிஓ அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செபி அப்ரோச் பண்ணுவாங்க. செபி ஓகே, டிராஃப்ட் ரெடிங் ப்ராஸ்பெக்ட்ஸை ரெடி பண்ணுங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்தோன்னே டிராஃப்ட் ரெடிங் ப்ராஸ்பெக்ட்ஸை ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் செபி கிட்ட கொடுப்பாங்க. செபி வந்து அதை செக் பண்ணிவிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதை வந்து ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட், அதுதான் ஒரு கம்பெனியோட ஜாதகமே அதில் தான் இருக்கும். சிம்பிளாக சொன்னால் கம்ப்ளீட் ஐபிஓட டீட்டெயில் ஃபுல்லாக ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து ஐபிஓ ப்ரைஸ் எவ்வளோ, ப்ரைஸ் பேண்டு, இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்போ லிஸ்ட் பண்ண போகிறாங்க எல்லா டேட்டையும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது மெர்ச்சன்ட் பேங்கர் தான். பண்ணிட்டதுக்கப்புறம் கம்பெனி சார்பாக அவங்க தான் வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க ஐபிஓ. சோஷியல் மீடியாவில், நியூஸில், மீதி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் மார்க்கெட் பண்ணுவாங்க. மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐபிஓ வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும். ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகுனா அப்ளிகேஷன்ஸ் நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அப்ளிகேஷன் கொடுப்போம், ஐபிஓக்கு அப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற பேர் வந்து புக் பில்டிங் சொல்லுவாங்க. அதை யார் பண்ணுவாங்கன்னா மெர்ச்சன்ட் பேங்கர் தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கி வைப்பாங்க. ஸோ கரெக்டாக 3ஆவது நாள் அப்ளிகேஷன், ஐபிஓ அப்ளிகேஷன் வாங்குறது வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லாட் ப்ராசஸ் மூலயமா, எப்படின்னா குலுக்கல் முறை மூலயமா வந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர்ஸ் அலாகேட் ஆகும். ஒன்ஸ் ஷேர்ஸ் அலாகேட் ஆனோடனே அது வந்து நமக்கு நோட்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேரெக்டாக லிஸ்டிங் டேயில் வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். இதுதான் வந்து ஒரு கம்பெனி சைட்லேருந்து என்னென்ன நடக்குது ஐபிஓ ப்ராசஸ்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, இப்போ நீங்கள் நான் ஒரு இன்வெஸ்டராக நம்ம வந்து ஒரு ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறோன்னா நமக்கு என்ன ப்ரொசீஜர், நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சிம்பிளாக பார்ப்போம். ஓகே, இந்த ஐபிஓ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் இன்வெஸ்டர். நாம் என்ன பண்ணோம், ஒரு கம்பெனி வந்து ஐபிஓ விடுறாங்கன்னா அந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகே, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக, நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். இப்போ வந்து பேங்க்ஸ்லேருந்து டேரெக்டாகவே வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படியும் பண்ணலாம் நம்ம. இப்போ நம்மக்கிட்ட ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த ஐபிஓக்கு எவ்வளோ ஃபண்ட்ஸ் நமக்கு தேவையோ அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் அரேஞ்ச் பண்ணணும். ஒன்ஸ் ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம புரோக்கர் மூலயமா நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். ஐபிஓக்கு அப்ளை பண்ண உடனே நம்ம பேங்க்குக்கு ஒரு யூபிஐ ரெக்வெஸ்ட் போகும். இந்த புரோக்கர் மூலயமா நீங்கள் வந்து இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் தேவைப்படுது, நீங்கள் அப்ரூவல் கொடுங்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லன்னு. உடனே நீங்கள் அங்கே அப்ரூவல் கொடுத்தோன்னே இதில் இப்போ என்ன நோட் பண்ணணும்னா, நீங்கள் ஒன்ஸ் அப்ரூவல் கொடுத்தோன்னே உங்கள் ஃபண்ட்ஸை அவங்க எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? உங்கள் ஃபண்ட்ஸை வந்து லாக் மட்டும்தான் பண்ணி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 14,000னா அந்த 14,000 உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும், லாக் பண்ணி இருப்பாங்க. அது ஏன்னு பார்ப்போம். இப்போ நாம் வந்து ஐபிஓக்கு அப்ளை பண்ணிட்டோம், நம்ம ஃபண்ட்ஸை லாக் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஐபிஓ ஷேர்ஸ் வந்து அலாட் ஆச்சுன்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஷேர்ஸ் வந்துடும், லிஸ்ட் ஆகிற முன்னாடி நாளே வந்துடும். அப்படி அலாட் ஆகலை ஐபிஓ ஷேர்ஸ்னால் நம்ம ஃபண்ட்ஸை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க, அன்லாக் பண்ணுறாங்க ஃபண்ட்ஸை. நெக்ஸ்ட்டு ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் நார்மல் ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரொசீஜர். இப்போ நடுவில் நம்ம ஃபண்ட்ஸை வந்து லாக் பண்ணிவிடுவோம்னு சொன்னோம்ல. ஆக்சுவலி ஏன் இந்த ப்ராசஸ் வந்ததுன்னா, இனிஷியலாக ஒரு 10-15 இயர்ஸ் பேக் எப்படின்னா, ஒரு ஐபிஓக்கு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா ஐபிஓ ப்ராசஸ் இப்போலாம் 3 நாள் 4 நாளில் முடியுது. ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லை, 7 நாள் ஒரு 10 நாள் போகும். அப்போ நம்ம ஃபண்ட்ஸை வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. நம்ம ஃபண்ட்ஸை நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டா ஒரு 15,000 எடுத்துங்க, ஒரு 10 டேஸ் அந்த 15,000 நம்மக்கிட்ட இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க் நமக்கு கொடுப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்காதுல்ல. அதனால் வந்து செபி கிட்ட இன்வெஸ்டர்ஸ் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணதுனால செபி வந்து இந்த ஒரு மெத்தட் த்ரூ ஆஸ்பா அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக்டு அமௌண்ட் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபண்ட்ஸ் நம்ம அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். ஒன்ஸ் ஐபிஓ அலாகேட் ஆச்சுன்னா அந்த ஃபண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, இல்லைனா நம்ம அக்கௌண்ட்டுக்கே நார்மலாக இருக்கும். லைக் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அந்த 10 நாள் 3 நாள் எத்தனை நாள் இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். நாம் இப்போ ஐபிஓட சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்துருவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் வீக் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஐபிஓ ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஷேர்ஸ் வந்து ஐபிஓ விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்ளிகேஷன்ஸ் வந்து 400 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா, ஸோ 4 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா, 4 மடங்கு தேவைப்படுறத விட அதிகமாக அப்ளிகேஷன் வந்திருக்கு. அதை வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இதே அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா 100 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் வரணும், இல்லை 90 ஷேருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னா அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அது தேவைப்படுற டிமாண்டோட கம்மியாக தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ஐபிஓக்கு. ஓகேங்களா, இது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஐபிஓனா, இப்போ ஐபிஓ வந்து நார்மலாக ஒரு கம்பெனி ஐபிஓ விடுறாங்க அப்படின்னா ஒரு ஷேர் ப்ரைஸை வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது வந்து ஃபிக்ஸ்டாக இருந்தால் அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ஐபிஓன்னு சொல்லுவாங்க. இல்லை ப்ரைஸ் பேண்ட் ஐபிஓன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு ரூ. 20லேருந்து ரூ. 22, ரூ. 25லேருந்து ரூ. 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எது ஃபேர் ப்ரைஸுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு போட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 25 ரூபாலேருந்து ரூ. 30 பர் ஷேர்னு சொல்லியிருந்தா, இல்லை இந்த கம்பெனி நல்ல கம்பெனி 30 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் 30 ரூபா போட்டு அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த கம்பெனி க்ரோ ஆகும் பட் 30 ரூபா ரொம்ப அதிக வேல்யூவேஷன் அப்படின்னா 25 ரூபா கொடுத்து அதுக்கு ஐபிஓக்கு அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் ப்ரைஸ்னால் மினிமம் ஒரு ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ. இப்போ ஏற்கனவே நம்ம 25 ரூபாலேருந்து 30 ரூபா பார்த்தோம். இதில் கட் ஆஃப் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. அடுத்து ஆஃபர் ஃபார் ஆஃப் ஆஃபர் ஃபார் சேல்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐபிஓ வந்து எதுக்கு விடுவாங்கன்னா ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே வரணும், ப்ராஃபிட்டை புக் பண்ணணும்னா ஐபிஓ வந்து ஒரு மெத்தடாக யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் சில இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம ஐபிஓ மூலயமா வெளியே போயிடலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஷேர்ஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேல்னு ஐபிஓலே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுற வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்.